வணக்கம். இது பவ்யாஸ் கிச்சன். இப்பொழுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேசரி எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வேணும்னா லைட்டாக நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். இந்த பக்கம் சுடுதண்ணி வச்சுருக்கோம். இந்த சுடுதண்ணி எதுக்குன்னு நான் கேசரி செய்யும்போது சொல்லுவாங்க. நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி செஞ்சு நீங்கள் டேஸ்டியாக சாப்பிட்லாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப கருக விட்டுற வேணாம். இந்த ஸ்டேஜ் வரும்போதே நல்லா உப்பி வரும்போதே கிஸ்மிஸ் எல்லாம் எடுத்துருங்க. இது லைட்டாக ப்ரௌன் கலர் மாறினா போதும். முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக ஆகுதா, அப்படி இருந்தாலே போதும். நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இதே எண்ணெயிலேயும் நமக்கு தேவையான ரவை, நான் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துருக்கேன். இந்த அளவு இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் ரவை எடுத்து அதே எண்ணெயிலே இப்படி லைட்டாக பொரியல் வறுத்த ரவையும் எடுக்கலாம், வறுக்காத ரவையும் எடுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப எல்லாம் இது பண்ணணும் தேவையில்லை. லைட்டாக அந்த சூட்டுலேயே ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த டைமில் நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலரிங் அது ஒரு கெமிக்கல் தான். அதனால் நாங்கள் மேக்ஸிமம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஃபுட் கலரிங்கை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த கலரிங் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த பக்கம் நம்ம தண்ணி நல்லா இந்த மாதிரி சிலன்னு கொதிக்கணும். கொதிக்கிற தண்ணியை நம்ம இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி எதுக்கு நம்ம கொதிக்க வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதுசாக பிகினர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது. அதனால் இப்போ நம்ம சேர்த்து நல்லா வெந்துருச்சா, என்ன எவ்வளோ தண்ணி ஊற்றணும், என்ன அளவு, அதெல்லாம் தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் என்ன அளவு நம்ம பார்த்து ஊற்றிக்கிடலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஊற்றிக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நீங்கள் அந்த கலரிங் இப்போ சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்க்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இது எதுக்குன்னா, நம்ம ஜீனி போடுறோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டை ஜீனி ரொம்ப நமக்கு தேவைப்படாது. அந்த இனிப்பு சுவையை நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. அதனால தான் ரெட் கலரிங் இருக்குது, எல்லோ கலரிங், இந்த ஃபுட் கலரிங் இருக்குது. எதுனாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நாங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நாங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் அந்த கேசரி செஞ்சு எப்பயுமே இப்படி தான் கெமிக்கல். ஆமாம். இப்போ இப்படி நல்லா குழஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும் நல்லா குழஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த 1 டம்ளர் நம்ம ரவை
ரவை எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம சீனி போட்டோம். உங்களுக்கு வந்து இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா இனிப்பு ஒரு சிலவங்க நல்லா சாப்பிடுவாங்க, அப்படின்றவங்க கொஞ்சம் இனிப்பு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம ஜீனி போடவும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும், அது அந்த ஜீனி கரையிறதுனால. நல்லா போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க, நல்லா டேஸ்டியாக வந்துடும். நம்ம கிண்டுறதுல தான் இருக்குது கேசரியோட டேஸ்ட்டு. ஆமாம், நல்லா கிண்டுங்க, அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா டேஸ்டியாக வரும். டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா திரும்பியும் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆமாம், சேர்த்துக்கிட்டுங்க. இப்போ நான் 3/4 டம்ளர் எடுத்தேன், இதுலேயே 1/2 டம்ளர் தான் போட்டிருக்கேன். இன்னும் சீனி கூட கொஞ்சம் மிச்சம் இருக்குது. எனக்கு இந்த இனிப்பே போதுமானது. உங்களுக்கு இனிப்பு வேணும்னா 3/4 டம்ளர் முழுசாக கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டேஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நக்கி பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா. அந்த அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா. இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டோம்னா அந்த நெய்யெல்லாம் அந்த ரவை இழுத்துக்கணும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டியாச்சு, நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை நம்ம போட்டு அதை அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுறணும். ஓகே. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம இந்த ஏலக்காயை தட்டி வச்சுருக்கோம். இங்கே உரலில் இடித்து வச்சாச்சு, உரலில் தட்டி வச்சுருக்கோம் ஏலக்காயை. இதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தடவை லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். இப்போ தின்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கலரிங் வேணும்னா கலரிங் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கலரிங் பிடிக்காது, அது வந்து கெமிக்கலு. திரும்ப தான் சொல்கிறேன், என்ன வெள்ளையாக இருக்குது கேசரி அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்படி செஞ்சு பாருங்கள், கலரிங் ஆட் பண்ணாதீங்க. உங்கள் இறைப்பையை வந்து அது கெமிக்கல் போய் புண்ணாக்கிடும். அதனால ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது, பார்க்குறதுக்கு தான். அது வந்து ஒரு கலரு தான், சும்மா பார்வைக்காக தான் அது கலரிங் சேர்க்குறது. இது இப்படி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்லது. அவ்வளோதான், நல்லா வெந்த பின்னாடி ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சு. அவ்வளோதான், நல்லா கிண்டி விட்டாச்சு. கேசரியும் இப்படி சட்டியில் வந்து இப்படி ஒட்டாமல் வரணும். இப்படி ஒட்டாமல் வந்தனாலே கேசரி நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.